ஆமென். இங்கே ஒரு வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆசாரியருடைய ஆத்துமாவை கொழுமையை ஆக்குவேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொழுமைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நாம் இந்த மாதத்திலே வாக்குத்தத்த வசனமாக நாம் எடுத்துக்கொண்டு ஆமென் 1ஆம் தேதி காலை இந்த வார்த்தையை ஆமென் ஸ்தோத்திரம் பேசியிருப்போம். நீங்கள் அநேகர் நம்முடைய யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, ஐபிசி மேக்காம் என்ற யூடியூப்ல ஆமென் அநேகர் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆமென். தொடர்ந்து இந்த நாட்கள் கூட இந்த வார்த்தை நான் பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏன் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமாவை நான் என்ன செய்வேன், திருப்தி ஆக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உங்களை நன்மையினால், என் ஜனங்கள் நான் அளிக்கும். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகள் பல உண்டு. ஆண்டவர் நமக்கு அளித்த நன்மைகள் பல உண்டு. அந்த நன்மைகளினால உங்களை நான் திருப்தியாக்க போகிறேன். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகளை கொடுத்தாலும் அந்த நன்மையினால் நாம் திருப்தி அடையவில்லை. ஒரு ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் குறைவு. ஆண்டவரே, என் நன்மை திருப்திகரமாய் இல்லையே, என் ஆசீர்வாதம் திருப்திகரமாய் இல்லையே, என் நன்மை திருப்திகரமாய் இல்லை என்று சொல்லி ஆமென் அநேகர் புலம்புகிறதை நான் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை நன்மையினாலே நான் திருப்தி ஆக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட ஜனத்தை அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லுவோமானால், நீங்கள் அந்த 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஆமென் 4 சொல்லுகிறது, இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறார் வார்த்தை. ஆமென் ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம், உன்னை விசாரிப்பென்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுள்ள என்று பெயரிட்டபடியால். ஆமென். அப்ப தள்ளுட்டவளாய், ஒரு விசாரிப்பற்றவளாய் வாழ்கிற ஒரு ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். என்ன நீங்க சொல்வீர்களானால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாய் இருக்கிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார்கள், உன்னை சொஸ்தப்படுத்த அவசரமும் இல்லை, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் யார் என்பதை முதலாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள், தேவனுடைய ஜனங்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கிறது? ஆமென் கொடிய புண்களால் நிறைந்து ஔஷதம் இல்லை. ஆமென் தன் வாழ்க்கையில சுகம் உண்டாக வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி தன்னை நேசித்தவர்களை தேடி போனார்கள், நேசித்தவர்களாம் மறந்து போனார்கள். இந்த உலகம் சொன்னது, இவர்கள் தள்ளுண்டவர்கள், என் இவர்களுக்கு எந்தவித நன்மைகள் இல்லை என்று சொல்லி சொன்னவர்கள் அநேகர் உண்டு. இந்த இடத்திலே அவர்கள் பாருங்கள், தத்தளிக்கப்படுகிறார்கள், சமாதானம் இல்லாதவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஐயா என் ஜனமே, உன் வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், நான் அளிக்கிற நன்மையினால் நீ திருப்தி அடைய போகிறாய். நான் அளிக்கிற நன்மை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேவ ஜனமாய் ஏற்படுத்தியிருக்கிறார். நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னேன், என் ஜனங்கள் என்பது யார்? அப்ப இந்த ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் இல்லையா? தேவ ஜனங்கள் தான், தேவ பிள்ளைகள் தான். ஆனால் இன்றைக்கு மனிதனானவன் ஏன் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், வேதம் அழகா சொல்கிறது, என் ஜனங்களை நான் நன்மையால் திருப்திப்படுத்துவேன். அப்போ நாம் நன்மையால் திருப்திப்படாமல் இருப்போமானால் நாம் யாருடைய ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்படிதான் இந்த கேள்வி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, தேவ ஜனமே, ஏன் அந்த வேத வசனத்துல நீங்க தொடக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்கள் எல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று, ஜனங்களாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லல, என் ஜனமாய் இருக்கிறார் என்று சொல்லல, இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனம் யாரு? இந்த ஜனம் தேவனுடைய ஜனம் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியானால் இந்த ஜனம் தேவ ஜனமாய் இருந்தது,
தேவ பிள்ளையா இருந்தது, தேவனோடு உறவாடோடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ஜனம் எப்படி மாறி போனது தெரியுமா? என் ஜனங்கள் என்று தேவன் சொல்வதற்கு ஆமென் ஏற்றவர்களாய் இல்லாதபடி தங்கள் வாழ்க்கை தேவனை விட்டு தூரமாய் மாறி போனார்கள், தேவனை விட்டு விலகி போனார்கள். விலகி போன நேரத்தில் தான் இவருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, இவள் வாழ்க்கை வந்த பாடுகள். அநேகரை நேசித்தார்கள், அநேகரை விரும்பினார்கள், அநேகரை தெய்வமாய் கொண்டார்கள். அதான் சொல்லுகிறார்கள், உன்னை நேசித்தவர்கள் எல்லாம் மறந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை நேசிக்க அநேகர் இருக்கலாம், இந்த உலகத்தில் நம்முடைய அன்பு பாராட்ட அநேகர் இருக்கலாம். ஆனா ஆபத்து காலம் என்று சொல்லும் பொழுது, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒருவர் நமக்கு துணையாயிருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் ஜனமாய் இருப்பீனால், என் ஜனங்களாய் இருப்பீர்களானால் நான் அளித்த நன்மையினால் நிச்சயமாய் உங்களை திருப்திப்படுத்துவேன். நான் அளித்த ஆசீர்வாதத்தினால் உங்களை நான் திருப்திப்படுத்துவேன். உங்கள் ஆத்மாவில் திருப்தியாய் நடக்க பண்ணுவேன். ஏன்னா கர்த்தர் ஒரு இடத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரானால் அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது அது திருப்தியாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், மலை பிரசங்கத்திலே பார்க்கிறோம், அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போகிறார்கள். 5000 புருஷர்கள் வேதம் சொல்லுகிறது. ஆனா அங்க என்ன இல்லை? ஆகாரம் இல்லை, எப்படி கொடுப்பது என்று தெரியவில்லை. ஆமென். எப்படி பசியை நிவர்த்தியாக்க தெரியல. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி நம்மளுடைய பசியை தீர்க்க முடியும்? ஆமென். ஒரு சம்பவத்தில் சொல்லுகிறார்கள், நமக்கு இவ்வளவு இருக்கும், ஆகாரம் வாங்கன்னா எங்க போய் வாங்குவது? ஆமென். இவ்வளவு பணத்துக்கு நாம் எங்கே போவது? இப்படி மனிதர்கள் சொல்ல கொண்டிருக்கிறார்கள். ஏன் திருப்திப்படுத்தி அனுப்ப வேண்டும்? சும்மா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு கொடுப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அப்ப வந்த சீஷர்களை வெறுமையாய் விடுவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அவர் சொல்லுகிறார், இவர்கள் எவ்வளவு பசியா இருப்பாங்க, நான் இவங்களை எப்படி பசியா அனுப்ப முடியும்? எப்படி உங்களை தாகத்தோடு அனுப்ப முடியும்? என் வார்த்தை கேட்டு என் ஜனத்தண்டை என் பிள்ளைகளாய் வந்து விட்டார்களே, எப்படி நான் இவர்களை அனுப்புவது என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், அங்கே நடந்த சம்பவம் என்ன? எல்லாம் திருப்தியாய் சாப்பிட்டார்கள், மீதி 12 கூட நிறைய எடுத்தார்கள். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில நன்மை அளித்தாரானால் அது கொஞ்சமா இருக்காது, அது திருப்தியா இருக்கும். அது திருப்தியா இருக்கும். நம்ம யோசிப்பது போல அல்ல, நம்ம விரும்புகிறது போல அல்ல. வனாந்தரத்தில் ஜனங்களை பார்த்து சொல்ல, என் ஜனங்கள். அப்படியானால் இந்த என் ஜனங்கள், அப்ப ஒன்னா சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனங்களா இருப்பீர்கள். அப்படியானால் இவர்கள் தேவ ஜனம் என்கிற சூழ்நிலைக்காய் மாறின பொழுது என் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் ஜனமா மாறிட்டேனா, நீ என் பிள்ளையா மாறிட்டேனா, என் ஜனங்களா இருப்பீங்கன்னா நான் அளிக்கிற நன்மையினால் உங்களை நிச்சயமாய் திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. நீ தேற்றரவற்றவளா இருக்கலாம், ஒருவேளை நீ தள்ளுண்டவள் என்று கூட இந்த உலகம் உன்னை குறித்து சொல்லலாம். வாழ்க்கையில இருக்கிற கொடிய புண், ஆறாத புண் எவ்வளவு வேதனை எடுக்குமோ அதுபோல வாழ்க்கையில் வேதனையோடு என்னை தேற்றுவதற்கு யாருமில்லையே, என்னை ஆற்றுவதற்கு யாருமில்லையே, நான் நேசித்தவரெல்லாம் என்னை மறந்தார்களே என்று சொல்லுகிற ஒரு வியாகுலத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் தத்தளிப்பு தத்தளிப்பு, வாழ்க்கையில் குடும்பத்தில் தத்தளிப்பு, பல காரியங்களுக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். பணம் பிரச்சனை குறித்து தத்தளிக்கிறேன், கடன் பிரச்சனை குறித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன், வியாதியை குறித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன், பலவிதமான காரியங்களை குறித்து நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சமாதானமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் வாழ்க்கைய நான் அளிக்கிற நன்மை நான் உன்னை திருப்திப்படுத்த போகிறேன். ஏன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்தும் பார்க்காமல் போகிற தெய்வம் அல்ல. இன்றைக்கு உலக மனிதன் கூட நம்ம வாழ்க்கையில சொந்தமா இருக்கலாம், பந்தமா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சில பாடுகள் இருக்கும் பொழுது கண்டும் காணாமல் சில நேரத்தில் போகிறது உண்டு. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நீங்கள் அதற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்வீர்களானால் ஆமென். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள், பார்க்கலாம். ஏழாம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் என்ன செய்துட்டேன்? பார்த்துட்டேன், பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டில் நிமித்தம்
அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி யாரை பார்த்து சொல்றார் தெரியுமா? இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இது என் ஜனம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட என் ஜனத்துக்கு ஏன் வியாகுலம்? அப்படிப்பட்ட என் ஜனத்திற்கு ஏன் பாடு? அப்படிப்பட்ட என் ஜனத்திற்கு ஏன் கண்ணீர்? அப்படிப்பட்ட என் ஜனத்திற்கு ஏன் வேகுலத்தோடு மாறிக்கொண்டார்கள்? வேதம் சொல்லுகிறது, நீ என் ஜனமாயிருப்பேனா, என் ஜனமாயிருப்பேனா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம், நாம் தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும், தேவ ஜனமாய் மாற வேண்டும். ஏதோ தேவ ஜனம் என்று சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லணும், நம்மளை பார்த்து இது என் ஜனம் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால், என் ஜனத்துக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, என்ன நன்மையை கொடுத்தாரோ, அந்த நன்மையின்படி கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அப்ப யாத்ரான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் படுகிற வேதனை கண்டேன், என் ஜனங்கள் படுகிற கண்ணீரை கண்டேன், என் ஜனங்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் சொல்லிவிட்டு 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராம் 8ஆம் அதிகாரம், அதில் 20 சில வசனங்களை வாசியுங்கள், பார்க்கலாம். போதும். அப்போ ஆண்டவர் தன் ஜனத்துக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறார் பாருங்க. என் ஜனங்களை என்ன செய்தது? நீ போக விடு, போக விடு. நீ போகாட்டா அப்படியாக தம் ஜனத்தை இந்த தேசத்து வெளியே கொண்டு வாகிறார். என்ன 12:31 வாசிங்க. யாத்திரா 12:31. என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்போ என் ஜனங்கள் எகிப்தில் பட்ட வேதனை, என் ஜனங்கள் பட்ட பாடுகள், என் ஜனங்கள் பட்டதான எல்லாவித சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்த என் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு இப்படி பாடுபட்ட, இப்படி கஷ்டப்பட்ட, இப்படி வியாகுலப்பட்ட என் ஜனத்தை யாருமே பார்க்கல, அவங்க வேதனை யாருமே அறியல. ஆனா நான் அறிஞ்சேன். அவங்களுக்காக மோசையை அனுப்பினேன், ஆரோனை அனுப்பினேன். ஐயாவுடைய வாழ்க்கை மீட்டு கொண்டு வந்து எனக்காக ஆராதனை செய்யும்படி கொண்டு வந்த தெய்வம் இவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உபாகம் 28ஆம் அதிகாரம் 2ல இருந்து வாசித்துக் கொள்ளுங்கள், 3ல இருந்து வாசிங்க. அவர்களுக்கு தேவன் அளித்த நன்மை என் ஜன இப்பொழுது சொல்லப்படும். அப்ப ஆண்டவர் பாருங்க, எகிப்துல கடந்தாங்க, வேதனைப்பட்டாங்க, வேகலப்பட்டாங்க, பாடுபட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, யாருமே கண்டுகொள்ளல. ஆனா ஆண்டவர் பார்த்தா என் ஜனம் படுகிற வேதனை, என் ஜனம் படுகிற கண்ணீர், என் ஜனம் படுகிற துக்கம், என் ஜனம் படுகிற சஞ்சலம் எல்லாவற்றையும் பார்த்து பார்வோனுக்கே சொன்னாரு, டே என் ஜனத்தை நீ விடாம இருந்தேனா என் ஜனங்கள் தேசத்தில் இருக்கிற அந்த தேசத்தில் அவளை காப்பாற்றுவேன், ஆனா உன் தேசத்துல வண்டுகளினால் பாதுகாப்பேன்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாம் சொல்லி என் ஜனங்களை வெளிக்கொண்ட தெய்வம் அவர்களுக்காய் சில நன்மைகளை கொடுக்கிறார். வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெள்ளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கற்பத்தின் கனி நீங்க வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்களுக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி 14 வரை வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அப்ப இந்த என் ஜனங்கள் யார் தெரியுமா? அன்னைக்கு எகிப்துல கஷ்டப்பட்டாங்க பாருங்க, எகிப்துல பாடுபட்டாங்க பாருங்க, எகிப்துல வேதனைப்பட்டாங்க பாருங்க, எகிப்துல ஹல்லேலூயா அடிமைப்படுத்தப்பட்டார்கள், சோர்ந்து போனார்கள், ஐயோ எங்க வாழ்க்கை என்னவோ சம்பவிப்பதை நினைத்தார்கள். அந்த ஜனங்களை கொண்டு வந்து சொன்னாரு, நான் உங்களுக்கு இத்தனை நன்மையை உங்களுக்கு கொடுப்பேன், இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பேன், இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு அளிப்பேன் சொன்னார். அந்த நன்மையினால் இன்றைக்கு அந்த ஜனங்கள் திருப்தி ஆகாத வண்ணமாய் இருந்தவன் கர்த்தர் சொல்றாரு, என் நன்மையினால நான் உங்களை மீண்டும் நான் திருப்திப்படுத்த போகிறேன். அல்லேலூயா.
நான் உங்களுக்கு அளித்த நன்மையினால் மீண்டும் உங்களை திருப்திப்படுத்த போகிறேன். அதை கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன். ஒருவேளை தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து, சில நன்மைகளை கொடுத்து, சில ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை அழைத்து வந்தது உண்மைதான். ஆனால் ஒருவேளை இன்றைக்கு இந்த எகிப்தின் ஜனங்கள் எப்படி இஸ்ரவேலிலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து என் ஜனங்களாய் கொண்டு வந்து அவர்களுக்காய் நன்மைகளை கொடுத்து திருப்திப்படுத்தி இன்னைக்கு திருப்தியை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்களோ, அதுபோல நீங்களும் இன்றைக்கு இருப்பீர்களானாம். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை நன்மையினால திருப்திப்படுத்த போகிறேன். உன் மாய்ப்பை செய்கிற தொட்டி எப்படி இருக்கும்? வாயில வரமாட்டேங்க. அல்லேலூயா. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிப்பா, வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பா. நீ கையிடும் செய்கிறதில்லை கர்த்தர் வேலை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பொக்கிஷத்தாலே திறப்பார். நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதல்லவா? இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்த நன்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எந்த நன்மை அளித்தேனோ அந்த நன்மையினால் உங்களை நான் திருப்திப்படுத்த போகிறேன். அந்த நன்மையினால் உங்களை திருப்திப்படுத்த போறேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஒருவேளை இந்த காலவேளை தேவ சமூகத்தில் நான் தள்ளுண்டவனானேன் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா? ஒருவேளை நான் தேற்றவற்றவளாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஒருவேளை என் வாழ்க்கையின் கொடிய பொன் தத்தளித்துக் கொண்டே இருக்கிறேன், என் கூடாரத்தில் சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அளிக்கிற நன்மையை நான் இன்றைக்கு திருப்தியாக போகிறீர்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் நன்மைகளை திருப்திப்படுத்த போகிறார். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம், ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நீ என் ஜனமாய் மாறு. அப்ப அநேகர் கேட்பீங்க, நாங்க உங்க ஜனமா இல்லையா? ஒரு வயது வசந்த வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்கள், 33ஆம் அதிகாரம் 31, 32 சிக்கரமாய் வாசிங்கள். அடிக்கடி பார்த்த வசனம். என் ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி நம்ம வார்த்தை சொல்லுகிறது, என்ன ஜனங்கள் போல்? என் ஜனங்கள் என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து. எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து. அப்போ இந்த வார்த்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆலயத்துக்கு வாரோம், எல்லாரும் ஆராதனைக்கு வாரோம், எல்லா சபைக்கு வாரோம். இன்னைக்கு நீங்க ஜனமா உட்கார்ந்து இருக்கீங்களா, ஜனம் போல் உட்கார்ந்து இருக்கீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா? நாங்க இயேசுவின் ஜனம் அது சொல்றீங்களா, நாங்க ஜனம் போல உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்றீங்களா? ஏன்னா ஜனம் போல் உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குமா? வாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல சொல்றாரு, நீ சபைக்கு வர்றாங்க உண்மைதான், கூட்டத்துக்கு வர்றாங்க உண்மைதான், அப்ப வருகிறவங்க எல்லாம் என் ஜனமா? அல்லேலூயா. பாஸ்டர் பாட்டு சூப்பர், பிரசங்கம் சூப்பர் அப்படி சொல்றீங்களோ சொல்லலையே, பொதுவா சொல்றேன். ஆமா, எல்லாம் சூப்பர், எல்லாம் கேட்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜனம் எப்படி தெரியுமா இருக்குது? என் ஜனமா இருக்கல, என் ஜனம் போல இருக்குது. அல்லேலூயா. சொல்லுவாங்க, அண்ணா போறார் பாத்தீங்களா, அவரு ஏதேசம் பார்த்தா நம்ம பாஸ்டர் போல இருக்காருல்ல, கொஞ்சம் உயரமாட்டு, கொஞ்சம் கருப்பாட்டு. ஆமா, அவரை போல. அவர் இல்ல, அவரை போல. போல நான் புரிஞ்சா? அவரை போல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு விரும்புகிறது, என் ஜனம் போல அல்ல, என் ஜனமாய் வாழு. அல்லேலூயா. என் ஜனமாய் ஜீவி, என் ஜனமாய் நட. ஏதோ வந்தோம், இருந்தோம், போனோம், ஜனம் போல வாழ்வோமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல நீ ஜனம் போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, என் ஜனமாய் வாழ்வதற்காய் அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ ஜனம் போல் வாழ்வதற்கல்ல, உன்னை தேவன் சோதனை விடுவித்தது என் ஜனமாய் வாழ்வதற்காக.
எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அழைத்தார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அழைத்தார். அவர் சொன்னார், இந்த ஜனங்களை எதுக்கு தெரியுமா அழைக்கிறேன்? எனக்கு அவர்கள் வந்து ஆராதனை செய்வார்களாக. ஏன்னா என் ஜனமானி வாழ்ந்தா போதும், என் கூட்டமாய் வாழ்ந்தா போதும். நீங்கள் அந்த வேத பகுதிகளை ஆமென் ஆதி யாத்ராமத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியை வாசிக்கும் சொல்வார், நீ எங்கே போனாலும் என் ஜனமாயிரு, நீ அவர்களோடு இணைந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய விக்கிரகத்தை சேவித்து நீ அவர்களை போல் மாறிவிடாதே என்று சொல்லி தேவன் சொல்லுகிற வார்த்தை பல இடங்களிலே குறிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வி, ஏன் நன்மையால் திருப்திப்படுத்தப்படவில்லை? இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்கணும், நான் தேவனுடைய ஜனமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனா? ஜனம் போல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனம் போல கர்த்தரை ஆராதிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகாது, நன்மைகள் உண்டாகாது. நமக்காய் கர்த்தர் ஏகப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறார், ஆனால் நம்மால் சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் நமக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்மையான எந்த ஈவனாலும் உலகத்தில் வருவதில்லை, உலகம் கிடைப்பதல்ல. எந்த ஈவானாலும் பரத்தில் உண்டாகி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை ஆமென் சொல்றீங்க? அப்ப நமக்கு தேவன் நன்மையால் திருப்திப்படுத்த வேண்டுமானால் இந்த உலகத்தில் எந்த நன்மை உண்டாகாது. நமக்கான நன்மை பரலோகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. அந்த பரலோகத்தின் நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வந்து இறங்க வேண்டுமானால், அதிலே சுகித்திருக்க வேண்டுமானால், அதிலே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் திருப்தியாய் வாழ வேண்டுமானால், நீ தேவனுடைய ஜனம் போல வாழாத தேவ ஜனமா வாழு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வாழு? தேவ ஜனமா வாழு, தேவ ஜனமா வாழு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம், அதுக்குரிய பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்குது. ஏன் கிறிஸ்தவன் என்று பெயர் வந்தது? கிறிஸ்துவை பின்பற்றினபடியினால. அப்ப கிறிஸ்துவை எப்படி பின்பற்றினார்கள்? கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியாக ஒரு மனிதன் வாழ வேண்டும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்றோம், நம்ம நிக்க கூடாத இடத்துல போய் நிக்கிறோம், போக கூடாத இடத்துல போகிறோம், போக தேவன் விரும்பாத இடத்துல போய் நிற்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? கிறிஸ்தவன் பாரு எங்க நிக்காம பாத்தியா, கிறிஸ்தவன் எந்த இடத்துல நிக்காம பாத்தியா, இவன் நேற்றுக்கிழமை ஆனா ஆமா சோத்ரம் எப்படி போவான் தெரியுமா, ஆலயத்துக்கு எப்படி நிற்பான் தெரியுமா, ஆமா ஆலயத்துல இவன் பேசுகிற பேச்சு என்ன தெரியுமா, இவன் வார்த்தை என்ன தெரியுமா, அங்க நிற்கிற நிற்ப என்ன தெரியுமா. ஆனா இன்னைக்கு இவன் எங்க நிற்கிறான்? அப்படியான ஆண்டு சொல்லுவாரு, இவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவ போல ஒரு வேஷம் போடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்னியினால் சோதிக்கப்படுமா அவனவன் கட்டுகிற கட்டுமானங்கள். ஒருவன் இரும்பினால கட்டுறானா, ஒருத்தன் வைக்கோல்ல கட்டுறானா. அவன் கிறிஸ்துடைய அஸ்திபாரத்தின் மேல ஒவ்வொருவரும் கட்டுகிறார்கள். ஒரு நாள் அக்கினி சோதிக்கும், அப்பொழுது அவனவன் வேலைப்பாடு தெரியும். எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? அந்த வசனம் எடுத்தீங்கன்னா வாசித்துக் கொள்ளுங்க. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? அவன் வேலைப்பாடு வெளிப்படும், அந்நாளானது விளங்க பண்ணும். ஒரு அக்கினியினாலே அது வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அக்கினியினாலே அது வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லு. பேதுரு தானே 1 கொரிந்தியர் 3 சோத்ரம். அப்ப அக்கினியினாலே அது என்ன செய்யும்? வெளிப்படுத்தப்படும். அப்போ தேவ பிள்ளை, தேவ ஜனமே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அக்கினி ஆகிய பரலோகத்தின் தேவன் அதை வெளிப்படுத்துவார். அப்ப நீங்களும் நானும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என் ஜனமா இருக்கிறீங்களா? என் ஜனம் போல வாழ்றீங்களா? என் ஜனமா இருக்க விரும்புறீங்களா? என் ஜனத்தை போல ஒரு வேஷமாய் வாழ விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜனமாயிரு. அவர் சொல்லுகிறார், ஜனம் போல.
அப்போ இந்த வார்த்தை நீங்கள் நன்றாய் இதனுடைய பதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனம் போல நாம். ஆமென், ஸ்தோத்திரம். இவன் கிறிஸ்தவன் அப்படி அல்ல, போல. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்தவனாய் தேவ பிள்ளையாய் வந்து நிற்கிறார்கள். ஆனா அவங்க வாழ்க்கை அப்படி இல்லை, அவங்க ஜீவன் அப்படி இல்லை, அவங்க நடக்க அப்படி இல்லை. கிறிஸ்தவனை போல் கிறிஸ்தவனாய் அவர்கள் வாழவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவ பிள்ளை, தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நீ நன்மையை சுதந்தரிக்கணும்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க. நீங்க இன்னும் வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், 1ஆம் வசனம் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் அங்கே சில சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் வாசிங்க, 1:5. இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க 2வது 11க்கு அப்புறம் இங்க வாசிப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல பெருமையா சொல்லுவாரு, ஆமா நீங்க இப்படி வாழ்றீங்க நல்லது. ஆனா ஒரு வார்த்தை 9 சொல்லுகிறார், நம்முடைய கத்திரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவோ உண்மை உள்ளவர். ஆனா 11 வாசிக்கும் பொழுது, ஆனா நீங்க ஐக்கியமாட்டு என் ஜனமாயிராதபடி உங்களுக்குள் வாக்குவாதமாய் வாழுகிறீர்கள். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? நான் அவனுடையவன். நான் யார் தெரியுமா? நான் இவனுடையவன். நான் யார் தெரியுமா? இப்படின்னு அந்த சபைக்குள்ள ஆமென் அங்க தொடங்கச்சு. எப்படி தொடங்குறாரு? நீங்க எப்படி வாழ்றீங்க? ஆண்டவருக்காய் சத்தியத்தை எல்லாம் வாழ நான் அறிகிறேன். ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள் ஐக்கியம். அப்படி ஆனால் தேவ ஜனம் என்கிற ஐக்கியத்துக்குள் போகாதபடி உங்களுக்குள் சில பிரிவினைகளை வைத்துவிட்டு, நான் அவனுடைய ஆளு, நான் இவனுடைய ஆளு, நான் இவங்க ஆளு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவோடு ஐக்கியமாக அல்லாவிட்டால் தேவ ஜனமாய் மாறுவதற்காய் கர்த்தர் அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனத்தை போல் வேஷம் போடுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. என் பிள்ளை தேவ ஜனமா வாழணும். ஆமா, ஒரிஜினல் தங்கத்துக்கும் கவரிங் தங்கத்துக்கு என்ன தெரியும்? வித்தியாசம் தெரியும், அப்படித்தானே? ஒரிஜினல் தங்கம் போட்டா ஒன்றும் செய்யாது, கவரிங் தங்கம் என்னதான் போட்டாலும். ஆமா, சிலவங்க சொல்லுவாங்க கழுத்து கருத்து போயிட்டுன்னு சொல்லுவாங்க, சிலவங்க சொல்லுவாங்க அந்த கவரிங்கே கருத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அதை வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தி தான் ஆகணும். ஆனா ஒரிஜினல் என்ன செய்யண்டா? மாத்தாண்டாம். கவரிங்க பிடிச்சி உரசினா மேல உள்ள அந்த கோட்டிங் பேரும். ஆனா தங்கத்தை உரசினா தங்கம் உரச உரச பளிச்சுன்னு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாக்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாக்கலாம். தேவ பிள்ளையே, சிலவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் கவரிங் போட்டா காதெல்லாம் புண்ணாயிட்டு, ஏன்னா ஒரிஜினல் போட்டா ஆகாது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் கூட ஆமன் ஒரிஜினல் உண்டு, டூப்ளிகேட்டும் உண்டு. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், நீ ஒரிஜினலா இருப்பியனா, நீ ஒரிஜினலா தேவ ஜனமா இருப்பியனா, ஒரிஜினலா தேவ பிள்ளையா இருப்பியனா, ஒரிஜினலா தேவனுடைய புத்திரா இருப்பியனா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை ஆண்டவர் என்னை சொல்லுகிறார், நான் அளிக்கிற நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள் ஒரு கேள்வி உண்டாக வேண்டும். ஏன் ஆண்டவரே, நான் என் ஜனமா ஏதோ வந்து வார்த்தையை கேட்டு அப்படி போகிறவனாய் சிரிச்சுக்கிட்டு, அந்த வசனம் அப்படின்னு சொல்லுகிறது, என் ஜனமா வர்றாங்க இருக்கிறாங்க போறாங்கப்பா, ஆமா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா கேட்கறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே நான் காண முடியல. நம்ம எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், எத்தனை செய்தி கேட்கிறோம், எத்தனை அறிவிப்பை கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க, நம்ம அனுபவம் எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, ஒரு நாளா வார்த்தை கெட்டத்தக்கதான ஒரு மாற்றம் நமக்குள் உண்டாயிருக்குதா? ஒரு மாறுதல் நமக்குள்ளாய் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் போல வந்து இருக்கிறாங்க. அப்படியே ஜனம் போலதான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க கேரக்டர்ல ஒண்ணும் இல்லை, அப்படி டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் போல் இருக்கிற நீ டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது, ஒரிஜினலா இருக்கணும். அல்லேலூயா. நீ ஒரிஜினலா இருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும். என் ஜனம் போல்
வந்த நீ என் ஜனம் போல் நீ இருக்கணும். ஹல்லேலூயா. என் ஜனம் போல் நீ இருக்கணுமே தவிர ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நிழலாக இருக்கக்கூடாது. நீ உண்மை உள்ளவனாக ஆமென் ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளை, தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழுகிறோம்? அப்படி ஆனால் தேவனுடைய ஜனமாய் நாம் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். குறிக்கப்பட்ட நேரத்தில் சீக்கிரமாக முடித்துக் கொள்வேன். ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44 ஒரு சில வசனங்களை வாசிங்க. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அப்போ இந்த வார்த்தையின் கருத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இவர் யாரா இருக்கிறார்? இயேசு அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார். அங்கே அநேகருடைய வார்த்தை கேட்கிறார்கள். நான் கருப்பொருளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் என் தாய், என் சகோதரன், அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். என் ஜனமாய் ஒரு மனுஷன் இருக்கணும்னா, என்னுடையவர்களாய் இருக்க வேண்டுமானால், என்னுடைய தாயாக, என்னுடைய தகப்பனாக, என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய சந்ததியாய் ஒரு மனுஷன் இருக்கணும் சொன்னா, என் சித்தம் அல்ல, தேவ சித்தம் செய்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை, என் ஜனம் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளை, நாம் யார் நம்மை ஜனம் என்று நமக்கு நன்மை அளிக்கிறாரோ அவரின் சித்தம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்களும் நானும் வாழுவோமானால், என் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் எப்படி செய்வேன்? நன்மையினால திருப்திப்படுத்துவேன். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மனுஷ சித்தம் செய்யும்படி அழைக்க வரவில்லை. மனுஷனுடைய எண்ணப்படி செய்வதற்காக கர்த்தர் அழைக்க வரவில்லை. நம்முடைய ஒவ்வொரு நடக்கையும், நம்முடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்க வேண்டுமானால், தேவன் நம்மேல் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, அதன்படி ஒரு பிள்ளை வாழுமே ஆனால், என் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பிதாவின் சித்தம் நாம் செய்கிறோமா? ஆண்டுடைய சித்தம் செய்கிறோமா? ஆலயத்துக்கு வருவது நல்லதுதான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது நல்லதுதான், அதுல மாற்றில்லை. ஆனால் கேட்பதினால் என்ன பிரயோஜனம்? அதை கை கொள்வதல்லவா நல்லது. ஆமென். நல்லா கேட்கிறோம், ஆனா கை கொள்ளுகிறோமா? தேவ சுத்தத்தை நிறைவேற்றுகிறோமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் தேவ சுத்தம் செய்கிறவனாய் இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் சித்தம் செய். இது அப்படி யாத்திராகம புத்தகத்துக்கு நேரா நீங்க வருவீங்கன்னா, இந்த ஜனங்களை கர்த்தர் எதற்காக அழைச்சார்? தேவனை ஆராதிக்கும்படி அழைத்தார். உண்மைதானே? இந்த ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி. ஆனா இவங்க தேவ சித்தம் செய்தாங்களா? போகிற இடங்கள் என்ன பண்ணாங்க? பாகால்களை உருவாக்கினார்கள், தேவர்களை உருவாக்கினார்கள், வேஷத்தின் ஆவிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், பொருளாசைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்த பொழுதும் ஆண்டவரை முறுமுறுத்தார்கள், தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது, இவர்கள் தேவ சித்தம் செய்யும்படி கர்த்தர் பல நியாயாதிபதிகளை எழுப்பினார். ஆனாலும் இவர்கள் தேவ சித்தத்துக்காய் தங்களை ஒப்பு கொடுக்கல. அப்படி காலம் போக போகதான் இவர்களை கர்த்தர் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்பொழுதுதான் எரேமியா தீர்க்கதரிசி எழும் என்று சொல்லுகிறார், என் ஜனங்களாய் நீங்கள் மாறுவீர்களானால், என் ஜனங்களாய் நீங்கள் மாறுவீர்களானால், உங்களுக்காக ஏற்கனவே நான் வாக்கு தத்தம் பண்ணின நன்மைகள், ஆமீன், அளித்த நன்மைகளை உங்களை திருப்தியாய் நான் நடத்த போகிறேன். நீ தேற்றவற்றவன் ஏன் சொல்லணும்? நீ தள்ளுண்டவன் ஏன் சொல்லணும்? நீ ஏன் கலங்கி போயிருக்கணும்? அப்போ ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ தேவ சுத்தமுள்ளவனாய் மாறு, தேவ சுத்தமுள்ளவனாய் மாறு. அப்படியானால் இன்றைக்கு தேவ சுத்தம் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? வாசிங்கள் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை சீக்கிரமாய் வாசித்துக் கொள்ளுங்கள். சகோதரரே,
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நீங்க இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆமென். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப தேவ சித்தம் என்ன? நீங்கள் மறுரூபமாக வேண்டும். எப்படி மறுரூபமாக வேண்டுமா? அந்த வார்த்தை 1வது சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் பரிசுத்தமும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அப்ப என் ஜனம் யார் தெரியுமா? தேவ சித்தம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க உங்க சரீரங்களை ஜீவ பலியாக பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜனமா நீங்க மாறணும். அல்லேலூயா. ஏதோ வார்த்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், இதெல்லாம் பிரச்சனை. ஏன் ஜனம் ஏன் சித்தம் செய்யும், தேவ சித்தம் செய்யும். அப்படி என் சித்தத்தை செய்துட்டு சொன்னா அந்த ஜனத்துக்கு நான் அளித்த நன்மையினால் திருப்திப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப அந்த நன்மை திருப்திப்படுத்த வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் சரீரங்கள் என்ன செய்ய வேண்டுமா? புதிதாக்கப்பட வேண்டும். ஒரு புதிய மனுஷனாய் மாற வேண்டும். பழையவர்கள் ஒளிந்து போக வேண்டும். முற்காலத்தில் நமக்கு இருந்த பாவத்தின் கிரியைகள், முற்காலத்தில் நமக்கு இருந்த அக்கிரமத்தின் கிரியைகள், முற்காலத்திலே தேவன் அற்றவர்களாய் வாழ்ந்த காலத்தில் எதையெல்லாம் நம்மை ஆட்கொண்டதோ அந்த அனுபவங்கள் மாற்றப்பட்டு நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஜீவியத்துக்கு நேராய் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனைவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு நேராய் வாழுகிறோம், நம்மை புதிதாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆதியில் இந்த பாவ சுவாபங்கள், பாவத்தின் கிரியைகள், பாவத்தின் அனுபவங்கள் நமக்குள் இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஜனம் என் ஜனம் தேவ சித்தத்துக்கு நேராய் திரும்பட்டும். அப்படி மாறிட்டீங்கன்னா உங்களை என்னை பார்த்து சொல்ல போகிறார், இது என் ஜனம். ஹல்லேலூயா. அப்ப என் ஜனம் சொல்வது முதல் தேவ சித்தம் செய்யுங்கள். 2வது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 7:23 வாசியுங்கள், பார்க்கலாம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க என் ஜனமா இருக்கணும்னா, நீ என் ஜனம் சொல்வதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? என் வாக்குக்கு செவி கொடுங்க. அப்படி செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையும் அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அப்படியானால் என் ஜனம் என்ன தெரியுமா செய்யும்? என் தேவனுடைய வார்த்தை அப்படி கேட்கும். அல்லேலூயா. என் ஜனம் சொல்றோம், நீங்க அப்படி எசேக்கியேலுக்கு போங்க, அவர்கள் என் ஜனம் போல் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், இன்பமாய் கேட்கிறாங்க, சந்தோஷமா கேட்கிறாங்க. ஆனா வார்த்தை கேட்டாலும் வெளியே போன பிறகு என்ன செய்யறாங்க? அவங்க இஷ்டம் போல நடக்கிறாங்க, இஷ்டம் போல வாழுகிறாங்க, இஷ்டம் போல ஜீவிக்கிறாங்க. என்ன வார்த்தை கேட்டாலும் அந்த வார்த்தை கேட்ட மாற்றம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சித்தம் செய்வது என் ஜனம். என் ஜனம் என்ன தெரியுமா? என் சித்தம் செய்யும். என் ஜனம் என்ன தெரியுமா செய்யும்? என் வார்த்தையை அலட்சியப்படுத்தாது, என் வார்த்தையை கேட்கும், என் வார்த்தை சொல்லுகிறத அப்படியே செய்யும். அதுதான் என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, நீங்க என் ஜனம் என்று சொல்வீர்களானால் நான் சொல்லுகிறத அப்படியே கேட்பீங்க. அப்படி நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கேட்கிறோமா?
நான் உபாகம் 28ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையாய் என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், ஆமென், உண்மையாய வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை காட்டிலும் காணிக்கை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். யாரை பார்த்து சொல்லுகிறார்? சவுலை பார்த்து சொல்லுகிறார். ஆமென், காணிக்க பலி எல்லாம் சரிதான்யா, ஆனா என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா, என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாயா, நான் சொல்லுகிற வார்த்தை கேட்டு நடக்கிறோமா? அப்படி நடப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், என் ஜனமாயிருப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையோடு பேசுகிறார், தேவ பிள்ளை உங்களோடு பேசுகிறார். நான் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தியாக போகிறீர்கள். என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மைகள். அப்படியானால் எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது இது என் ஜனம் என்று வேறு பிரித்தார், அந்த ஜனத்துக்கு நன்மைகளை அளித்தார். அந்த நன்மையை பெற்ற ஜனம் இன்னைக்கு சொல்லுது, நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்களுக்கு ஔஷதம் இல்லை, எங்கள் புண் ஆறாத கொடிய புண்ணா இருக்குது, எங்களை தள்ளுண்டவன் என்று எல்லாரும் சொல்றாங்க, தேற்றவற்றவனாய் வாழுகிறேன்னு சொல்றாங்க. அந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீ என் ஜனமா இருப்பீர்களான்னா, என் ஜனமா மாறுவீங்கன்னா, நான் அளிக்கிற நன்மையினால் மீண்டும் நீங்கள் திருப்தியாக போகிறீர்கள். அல்லேலூயா. நான் அளிக்கிற நன்மையால் திருப்தியாக போகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் என் ஜனமாய் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்துக்கு நேராய் வாருங்கள். தேவன் நம்மிடத்தில் என்ன கேட்டார்? அவர் நம்மிடத்தில் என்னத்தை விரும்பினார்? பொன்னையோ தங்கத்தையோ வெள்ளியோ கேட்கல. என் ஜனம் எனக்குன்பாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கட்டும், உண்மை உள்ளவனாய் மாறட்டும், ஒரு புதிய மனுஷனாய் மாறட்டும், பழையவைகளாம் விட்டு கலைந்து போகட்டும், ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஜீவியம் நமக்குள் இருக்கிறதா? ரட்சிக்கப்படுவதற்குன்பாய் என்னென்ன அனுபவம் இருந்ததோ அந்த அனுபவம் நமக்குள் இருக்குமானால் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், நான் உம்முடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன், இனி எனக்குள் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், எனக்குள் ஒரு மாறுதல் இருக்க வேண்டும், எனக்குள் ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கணும், என்னையே உமக்காய் ஜீவ பலியா ஒப்புக்கொடு. தேவன் விரும்புகிற காரியம், தேவன் விரும்புகிற காரியம். ரெண்டாவது சொல்லுகிறார், நீ என் ஜனமா இருக்குன்னா என் வார்த்தையை நீ கவனமா கேளு, என் வார்த்தையை செயல்படுத்த முழு மனதோடு மாறு, என் வார்த்தை நீ அலட்சியப்படுத்தாத, என் வார்த்தை நீ அலட்சியப்படுத்தாத. நீங்க வார்த்தை என்று சொல்லும் பொழுது அவருடைய கட்டளை எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய வேதத்தின் பகுதியில் வசனங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தி வாழ்வோம்னா நம்ம வாழ்க்கையில் தேவ ஜனமாய் மாற முடியாது. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கு என் ஜனமாய் வாழ விரும்புகிறீர்கள்? எல்லாம் கொஞ்சம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, தேவத்தை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. என் ஜனமாய் மாறுங்கள், என் ஜனமாய் மாறுங்கள். ஆண்டவர் வேகலப்படுகிறார். ஐயா, என் ஜனம் போல, என் ஜனமாய் போல வர்றாங்க, நான் பார்த்தா என் ஜனம் போல தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க ஜீவிதத்தில் எப்படி இல்லை? ஆமன், ஒரிஜினலா இல்லையா? வர்றாங்க, இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, போயிடுறாங்க, அது காற்றோடு பறக்க விட்டு விடுகிறார்கள். நீ என் ஜனம் போல் வாழ வேண்டுமானால் நான் சொல்லுகிற வார்த்தையை கேள், என் கட்டளைகளை கேள். ஏதோ ஜனம் போல வந்தது போல் ஓடாத, என் ஜனமாயிருக்க விரும்பு, என் ஜனமாயிருக்க விரும்பு, தேவ ஜனமாயிருக்க விரும்பு. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள், வேதனைப்பட்டார்கள், அவர்களை கண்டுகொள்வதற்கு யாருமே இல்லை. என் ஜனத்தை நான் கண்டேன், என் ஜனத்தை நான் அழைச்சு வந்தேன், என் ஜனத்துக்காக நான் பார்வோருடைய சேனையோடு யுத்தம் பண்ணினேன். என் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை நீ போக விடாட்டா, என் ஜனங்களை போக விடாட்டா, உன் தேசத்தை வண்டினால் பாதிப்பேன், ஆனா என் ஜனங்களோ பாதுகாக்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்த ஜனம் இன்னைக்கு சொல்லுது, ஐயோ நாங்கள் தத்தளிக்கிறோமே, எங்களுக்கு சமாதானம் இல்லையே, எங்கள் நோய் கொடியதாய் இருக்கிறது, எங்கள் புண்கள் ஆறதாதா இருக்கிறது, எல்லாரும் என்னை பார்த்து தள்ளுண்டவன் என்று சொல்லுகிறார்களே. என் கர்த்தர் சொல்லுகிறார்,
நான் உனக்கு நன்மை அழைச்சு வச்சிருக்கிறேன்ப்பா. அந்த 28ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசியுங்கள். ஆமென். லேவியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அதிலே 12ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காய் வைத்த நன்மைகள் ஏராளம், உங்களுக்காய் வைத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம், உங்களுக்காய் வைத்த நன்மைகள் தாராளம். அது நன்மை இழந்து போவதற்கு காரணம் என்ன? நீ என் ஜனமாய் மாறு என்று சொல்லுகிறார், என் ஜனமாய் என்று சொல்லுகிறார். ஏதோ வந்தேன் போனேன் மாறாத தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. சொல்லு, ஆண்டவரே நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்ப்பா, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்ப்பா. இது புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். நன்மை அறிந்த தேவ பிள்ளையே, எது தேவனுக்கு பிரியம் என்று அறிந்த தேவ பிள்ளையே, உங்களை தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த பலியாக, ஒரு ஜீவ பலியாக, ஒரு பரிசுத்த சந்ததியாக நீங்கள் புதிதாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் புதிய மனுஷனாய் மாறினான், அவன் வேறு மனுஷனாய் மாறினான். ஒரு புதியவனாய் மாறணும், ஒரு புதிய மனுஷனா மாறணும், ஒரு புதிய மாற்றம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு போட்ட கெட்ட வார்த்தை, அன்றைக்கு போட்ட மோசமான வார்த்தை, அன்றைக்கு செய்த செயல் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ தேவ சித்தத்துக்கு நேராய் மாறு. அன்னைக்குள்ள உண்மை இல்லாத வாழ்க்கை வேண்டாம், நீ உண்மை உள்ளவனா மாறு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை என் ஜனமாய் மாற்ற விரும்புகிறேன். நீ என் ஜனம், நான் அளிக்கிற நன்மையால் திருப்தியாக போகிறாய். ஓ தேவ பிள்ளைய, தேவ சத்தத்துக்கு நீ ஆமென் உன்னை அர்ப்பணி. தேவ சத்தத்தை கேட்டு அது நடக்க ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தருவார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தருவார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசி யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசி யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஏன் ஜனங்கள் நானளிக்கு நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் அளிக்கிற நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குகிறார். எப்படி என் ஜனங்கள் என்று சொல்லி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வேறு பிரித்து அவர்களுக்கு நன்மை அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினாரோ, அந்த ஜனம் இன்றைக்கு கலங்கி போய் இருக்கிறது. அந்த ஜனம் சொல்லுகிறது, நாங்கள் தத்தளிக்கிறோம், எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்களுக்கு ஔஷதம் இல்லை, நாங்கள் நேசித்தவர்கள் எல்லாரும் எங்களை மறந்து போனார்கள், என்னை தள்ளுண்டவள் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மையால் திருப்திப்படுத்த போகிறேன், நான் நன்மையால் திருப்திப்படுத்த போகிறேன். நீ ஆதி நிலைக்கு நேராய் திரும்பி வா,
என் ஜனமாய் மாறு. என் ஜனம் என்றால் எப்படிப்பட்டவள் தெரியுமா? என் சித்தம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள், என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பார்கள், என் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். நான் உங்கள் மேல் வைத்த திட்டம் என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உன்னை பரிசுத்த பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், உங்களை புதிதாக்க வேண்டும், நீங்கள் புதிய மனுஷனாய் மாற வேண்டும். நீங்கள் பழையவனாய் அல்ல, உங்கள் வாழ்க்கை புதிதாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ரெண்டா சொல்லுகிறார், என் வார்த்தையை கேளு, என் சத்தத்தை கேளு, என் சத்தத்தை அலட்சியப்படுத்தாத, என் சத்தத்தை விட்டு விடாத, என் சத்தத்தை விட்டு விடாத, என் சத்தத்தை கேளு. நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பியேனா கர்த்தர் கூடாரத்தில் நன்மையால் திருப்திப்படுத்த போகிறார். ஓ தேவ பிள்ளை, நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்கணும் சொல்லி இந்த வேத பிரமாணம் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. வேதம் சொல்லுகிறதே, இதுல இரவும் பகலும் தியானமாயிரு. அப்படியானால் நீ நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ஒரு நல்ல மரத்தை போல், இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பாய் என்று சொன்னது போல இந்த வேத வார்த்தை கற்றுக்கொண்டு இந்த வேத வார்த்தையின்படி நட. உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார், உன் குடும்பங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அருமையான வார்த்தையோடு பேசின கிருபைகளுக்காய் எல்லாரும் உற்சாகமாய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையுடைய தேவன் நம்ம நடத்த போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட பிள்ளை வரக்குள் சேர்க்க போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். தொடக்கத்தில் முடிவர தேவனாம் மட்டும் பயன்பட்ட கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். என்னமா இந்த இடத்தில் நாம பிரிந்து போனால் பிரியாத அன்பினேசர் நம்மோடு நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தார், உற்றார், அக்கம் பக்கத்தார் யாவர் உணர்ந்து எல்லாவித தீங்குக்கும் மரண கண்ணிகளுக்கு நாசமோசம் விளைவினுக்கு விலக்கி பாதுகாத்து தேவன் நடத்த போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். பிதாவாக தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனாக ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேச நல்ல தகப்பனே, நாங்களும் நன்றியோடுமே துதிக்கிறோமே, வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த காலவெளியுடைய சமூகத்தில் உண்மை ஆராதிக்க உம்மை துதிக்கும்படி தேவன்களுடைய நல்ல ஈவுகளுக்காக நன்றி. இம்மட்டுமாய் தேவன்களுடைய அசமான் நீர் ஆண்டவரை விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீங்க. நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள். இந்த 6வது மாதத்துல தேவன் நன்மையால் திருப்திப்படுத்துவீராக. வேதம் சொன்னது போல என் ஜனங்கள், அந்த 33 சொன்ன என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவரை நாங்கள் தேவ ஜனமாய் இருந்து வாழ்ந்து இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ ஜனமாய் இருக்க வேண்டுமானால் தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தம் என்ன? எங்களை பரிசுத்த பலியாக எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியா ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை நாங்கள் நடக்க வேண்டும். அப்படியா நடந்து தேவ ஜனமாய் வாழ்ந்து எங்களுக்கு தேவன் அளித்த நன்மையினால் நாங்கள் திருப்தியாய் வாழ்ந்திருக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. கேட்ட வார்த்தை நீங்களை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளை மன்னாக்குள் சேருங்க. பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுங்க. தொடக்கம் முதல் முடிவர் எங்களோடு இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏறி நடக்கிற சண்டை சுருளியங்களையும் மாலை நடக்கிற ராபோஜன கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. நாங்கள் இந்த இடத்தோடு பிரிந்து போகலாம். பிரியாத அன்பின் தகப்பன் எங்களோடும் எங்க பிள்ளைகளோடும் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய உற்றார் உறவினர் யாவரோடும் எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து அன்றுள்ள அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுத்து குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டு நோயில்லாத வாழ்வை கட்டளையிட்டு எங்கள் பிரயாணங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே எந்த பொல்லாத சத்துடைய கிரியைகள் எங்கள் கூடத்துக்கு செயல்படாதபடி சமாதானமாய் சந்தோஷமாய் எங்கள் விளைநிலங்கள் கால்நடைகள் பறவை பிராணிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உம்முடைய வருகை தாமதிக்குமானால் எல்லாரையும் தீர்க்காயுசோடு நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறதை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, மே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்திற்கு பாதுகாவலும் இன்று சதா காலமும் நாம் அனைவரோடு கூட உலகத்துள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர்